போகும் உயிரே என் அழகே வந்தது வாழ்ந்ததும் தேந்திடுமே பெண்ணிலா. Hi, hello friends, welcome back to Tamil Edit YouTube channel. நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க அப்புறம் சூப்பரான 3D லிக்ஸ் லவ் சாங் பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தா எப்படி உங்களுடைய பிக்கு அதை உங்களுடைய பிக்சரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு சிம்பிளாக சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது நம்ம சேனலுக்கு மறக்காம இந்த வீடியோ கேளுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. எனக்காக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போயிடலாம். உங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள். சில வீடியோ ஜஸ்ட் இந்த வீடியோ பண்ணது பார்த்தோம் அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஆப் இல்லை அப்புறம் எங்கிட்ட அப்படின்னா அந்த ஆப் லிங்க் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பின்மெஸில் இந்த ஆப் லிங்க் கொடுத்துருக்கான். வேண்டும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. சரி, ஓகேங்களா? வாங்க வீடியோக்களை பார்த்தா போயிடலாம். எப்படி வெயிட் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் அலைமஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? நான் கொடுக்குற இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் அலைமஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும்தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்கு தான் குயிக்காக தான் போயிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தா ப்ராஜெக்ட் எலமெண்ட்ஸ் அப்படி இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் பார்த்தா ப்ராஜெக்ட் எலமெண்ட்ஸ் அப்படி இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு QR கோட் ஒன்று கொடுப்பேன். அந்த QR கோடை போய் கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்களுடைய எலமெண்ட்ஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் ஃபாண்ட்டு அந்த ப்ராஜெக்ட் லிங்க்கு அதுக்கப்புறம் QR கோடு மூணு பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துற எடுத்துங்க. ப்ராஜெக்ட் லிங்க் எல்லாமே பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துற எடுத்துங்க. எடுக்கிறோம் டெலிகிராமில் கரெக்டாக இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்போ நான் பார்த்தா யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடணும். அந்த டேட் பார்த்தா மென்ஷன் வருவாங்க. அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த டேட்டை செக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் லிங்க்கு QR கோடு ஃபாண்ட் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ எடிட் பண்ணுறது பார்த்தலாம். உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல ப்ரோ, நீங்கள் சொல்கிறேன் கொஞ்சம் கூட புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. டீட்டெயிலே பார்த்தா ஆல்ரெடி ஒரு வீடியோ யூடியூப் போட்டிருக்கேன். நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்ல எடுத்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துதான் வேணும், செக் பண்ணி பாருங்க. அதாவது செக் பண்ணி பார்த்து கரெக்டான ப்ராஜெக்ட் நீங்கள் அலைமஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்க. அதாவது உங்களோட அலைமஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃபோட்டோ சொல்லி வீடியோஸ் பார்த்தா மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தா பேக்ரவுண்டு இமேஜ் சொல்லிட்டு நிறைய இருக்குது. நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட்டு மை பேபி நிற்கல இதில் பார்த்தோன்னா மேலே போனுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொஞ்சம் தமிழ் சொல்லிட்டு இங்கே பார்த்தோன்னா இந்த ஜி தமிழ் எடிட்னு ஒரு ஆப்ஷன் அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு 88 டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி மை பேபின்னு இருக்கும். இந்த மை கேர்ள், மை ஃப்ரெண்ட், மை க்யூட் பேபி, மை லவ்வர் அது மாதிரி பார்த்தா நீங்கள் எதை வேணாங்க இதில் டைப் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி மேடம், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட் பார்த்தா எங்கள் பிக் ஆட் பண்ணும். உங்களுடைய பிக் பார்த்தா ஆட் பண்ணணும். இங்கே குரூப் அண்ட் மாஸ்க் ஒன் அதுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு இமேஜ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் கிளிக் பண்ணி கலரில் கொடுத்துட்டு ஃபிட்டை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கிளிக் பண்ணி பேக்ரவுண்டில் என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அந்த கேர்ளோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே பர்சன் கொடுத்தி அப்படின்னா அந்த கேர்ளோட ஃபோட்டோ பக்கவா பேக்ரவுண்டில் செட் பண்ண ஆயிடும். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். ஓகே, செட் பண்ணி முடிச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு மேலே குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணுங்க. அதுக்கு 80 குரூப் கொடுத்தி அப்படின்னா சின்னதாக ஒரு இமேஜ் இருக்கும். ஓகே, அந்த ரவுண்ட் ஷேப்பில் எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிட்டு காலஃபில் கொடுத்துட்டு ஃபிட்டை கிளிக் பண்ணி ஸ்டார் ஒன்று கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோவும் அந்த யாரோட ஃபோட்டோ ஆட் பண்ணி எடிட் பண்ண வரலும் அவங்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. அது கொடுத்தீங்க அப்படின்னா பக்கா பார்த்தா அந்த பிக்கு பார்த்தா செட் ஆகிடும் அந்த ரவுண்ட் ஷேப்பில். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எங்கள் பிக் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடிட் பண்ணணும். அதுக்கு நம்ம பிக்சார்டர் ஆப் யூஸ் பண்ணி பார்த்தா பண்ண போகிறோம். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப்புக்கு லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின்மிஷனில் இந்த ஆப்புக்கு லிங்க் கொடுத்துருக்கான். வேண்டும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இதில் எடிட்டே ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த எடிட்டே ஃபோட்டோ அப்படின்றது மேலே நீங்கள் கிளிக் பண்ணால் பண்ணிடுங்க. ஓகே, பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கேலரி எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இதில் யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுவோம் அவங்களோட ஃபோட்டோவை எடுத்துங்க. ஓகேங்களா? அவங்களோட ஃபோட்டோவை எடுத்துட்டு மேலே ப்ளஸ்ன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ண மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆன கீழே உங்களுக்கு ரிமூவ் பீஜ்னு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஓகேவா? அந்த ரிமூவ் பீஜ் மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி நிற்கிற பேக்ரவுண்ட் தான் அழகாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு திருப்பி உங்களுடைய அலைன் மோஷன் ஆப்பை பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணி போகிறாங்க. அவங்களுக்கு என்ன எடிட் பண்ணி தரணும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே பார்த்தோன்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை பேக்ரவுண்ட் ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு கரெக்டாக பேக்ரவுண்ட் ரூவ் 6.11 பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு பேக்ரவுண்ட் ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபிட்டை கிளிக் பண்ணி ஸ்டார் ஒன்று கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ பண்ணி பார்த்தீங்களா ஒரே ஃபோட்டோ மேலே ஒரு 4-5 ஃபோட்டோ பார்த்தா பேக்ரவுண்ட் ரூவ் பண்ணி எடுத்து வந்து பேக்ரவுண்ட் ரூவ் பண்ண ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ்ன்றது கொடுத்தீங்க அப்படின்னா பக்கவாக ஃபோட்டோ பார்த்தா அதில் செட் ஆகிடும். ஓகேங்களா? உங்கள் ஃபோட்டோ. ஓகேங்களா? இதே மெத்தட் யூஸ் பண்ணி
இதே மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு 4-5 இமேஜ் பார்த்தா பேக்ரவுண்ட் ட்ரூ பண்ணிவிட்டு கொடுத்துருக்க எல்லாத்துலையும் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில்ட்டு கிளிக் பண்ணி ஷார்ட் கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிங்க. இதே மாதிரி யூஸ் பண்ணி லாஸ்ட் உங்கள் ஃபோட்டோ கொடுத்துருக்கணும் அவங்களாம் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ ஓகேங்களா. கீழே மேலே கொடுத்துருப்பேன், கொஞ்சம் கீழே இருக்கு பதிலாக லைனாக அந்த லைனில் என்ன இருக்கும் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். வீடியோ 1080 பிக்சல் இருக்கும் ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, அது எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 செகண்ட் அப்படியே லோட் ஆகி முடிஞ்சிருக்கும். 100% முடிஞ்சு கம்ப்ளீட் ஆனோடனே உங்கள் மொபைலில் இல்லை இந்த வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா அந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் பெஸ்ட் இருக்கலாம். தேங்க் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.